இனி தொழில் துறையில் சாதனையாளர் விருது பெறுபவர் யார்? செவ்வண்ணம் அசைந்தாடும் மயில் சின்னம், சொன்ன வண்ணம் செய்து காட்டும் புயல் எண்ணம், வெள்ளையரே வியந்து பார்க்கும் வெற்றி குழுமம். பல்லாயிரம் கோடிகள் பார்த்தாலும் பண்பில் உயர்ந்து நிற்பவர். விற்பதில் மட்டுமல்ல, நிறுவனங்களை வாங்குவதில் விற்பனரும் கூட. அகவை 60, அகமோ 20. இலக்குகள் உலகம் தழுவியவை, குணங்கள் ஊர் தழுவியவை. தாத்தாவின் பெயர் பெற்றவர், கொள்ளு தாத்தாவின் பெரு நிறுவனத்தை கொண்டு செலுத்துபவர் இவர். எளிய போக்குவரத்து ஊர்தியான மிதிவண்டி உற்பத்தியை ஆதி தொழிலாக கொண்டவர்களின் வாரிசு. தனது குழுமத்து தொழிலாளர்களை குடும்பமாக பாவிப்பவர். பல்துறை வணிகத்தில் கோலோச்சுபவர். தொழில்துறை திரு வெள்ளையன். தமிழகத்தில் மிதிவண்டி தயாரிப்பில் முதலிடம் பெற்ற பெருமை திரு வெள்ளையனின் குடும்பத்தினருக்கு உண்டு. தொழில் முனைவதில் பல முனைகளை கண்ட இவரது முருகப்பா குழுமம் இன்று முன்னணி தொழில் நிறுவனங்களில் ஒன்றாக காட்சியளிக்கிறது. இவரின் EID பாரி நிறுவனம் சென்னையின் இதய பகுதியான பாரி நிலையத்திற்கே முத்திரை பெற்று தந்தது. உரம், ஊர்திகளுக்கான உதிரி பாகங்கள், டயர் தயாரிப்பு என்று தொழில் பெருக்கத்தை செவ்வனே செய்து வருகிறார். தங்களது குழுமத்தில் பணிபுரியும் தொழிலாளர்களின் மேம்பாட்டுக்காக மருத்துவமனைகள், கல்வி சாலைகள் போன்றவை அமைத்து அவர்களின் குடும்பத்தோடு பயணிக்கிறது இவரது குழுமம். முயற்சியை மூலதனமாக்கி தொய்வின்றி தொழில் செய்யும் திரு வெள்ளையன் அவர்களுக்கு சிறந்த தொழில் முனைவோருக்கான தமிழன் விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது நமது புதிய தலைமுறை. சாதனையாளர் விருதையும் பாராட்டுதலையும் வழங்க லீ மெரிடியன் ஹோட்டலின் தலைவர் டாக்டர் பழனிஜி பெரியசாமி அவர்களை பணிவன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நடந்து கடந்த இந்தியாவை மிதிவண்டியில் ஏற்றிவிட்ட நூற்றாண்டு நிறுவனத்தின் கரும்பு மனிதர் வெள்ளையன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வணக்கம் நண்பர்களே. முதல் காரியமா நான் முருகப்பா குரூப் சார்பில் இந்த அவார்டை புதிய தலைமுறையிலிருந்து பெற்றது பற்றி ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமை. புதிய தலைமுறை ஒரு தமிழ் சேனலா ஆரம்பிச்சு பண்ணதை பத்தி எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு தமிழனுக்கு ரெகக்னிஷன் கொடுக்குறீங்க இந்த சேனல்ல. நம்ம ரெகக்னைஸ் பண்றது நானே தமிழ்நாட்டிலிருந்து இப்போ கிட்டத்தட்ட 14 ஸ்டேட்ஸில் ஆப்ரேட் பண்ணுறோம் ஆல் இண்டியா லெவலில். அண்ட் ஒரு 6 கண்ட்ரியில் ஆப்ரேட் பண்ணுறோம் வேர்ல்டு லெவலில். எங்களுக்கு என்ன ஆம்பிஷன்னா தமிழ்நாட்டில் ஹெட் குவார்ட்டர்ஸ் வச்சுக்கின்னு ஒரு ஆல் இண்டியா லெவல்லையும் ஒரு வேர்ல்டு லெவல்லையும் இருக்கணுங்கிறது. அதனால நாங்கள் எந்தெந்த ஃபீல்டு இறங்குறோமோ அதில் இந்தியாவில் நம்பர் 1 ஆர் நம்பர் 2 இருக்கணும். எதுக்காட்டுக்காக நான் இப்போ சைக்கிளில் இந்தியாவில் நம்பர் 2, டியூப்ஸ்ல இந்தியாவில் நம்பர் 1, அப்ரேசிவ்ஸ்ல இந்தியாவில் நம்பர் 1, ஃபர்டிலைசர்ல இந்தியாவில் நம்பர் 1, சுகர்ல இந்தியாவில் நம்பர் 2. நம்மள இந்த மாதிரி வெற்றி தமிழர்களுக்கு நிச்சயமா வேணும். ரெகக்னிஷன் அடுத்ததா எங்க நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்ல என்ன குறிக்கோள்னா அட்லீஸ்ட் 1 or 2 ஐட்டம்ஸ்ல ஒரு வேர்ல்ட் நம்பர் 1 வரணுங்கிறது தான் எனக்கு. Bring out the superstar in you. Hyundai i10. Simply irresistible. Hyundai.
அதுல என்ன வித்தியாசம்? வந்துவிட்டது கேஸ் இல்லாத ஃபாக். இதில் உள்ளது பெர்ஃபியூம் லிக்விட் மட்டுமே. இது தரும் பெர்ஃபியூம் எஃபெக்ட் நீண்ட நேரம் வரை. கேஸ் இல்லாத ஃபாக். பேலன்ஸ் இறங்கும் போது தர நம்பிக்கை இல்ல இருக்கு. 100% நம்பிக்கை இருக்கு. என்னோட நம்பிக்கை எப்பவுமே ஐடியல். நம்பிக்கைனாலே ஐடியல். ஐடியல் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர். டிக்கெட் மேடம், டிக்கெட். இறங்கும் போது எடுக்கிறேன். நம்பிக்கை இல்ல நம்ம ஐடியல் அம்மா. ஐடியல் எனது நம்பிக்கை. கனவுகள் மெய்ப்பட ராம்ராஜ் பனியன்கள் மற்றும் உள்ளாடைகள். இதுல எது நேச்சுரல்? இதுவா இல்ல இதுவா? VVD Gold 100% pure and natural. உங்கள் கனவுகள் எல்லாம் கல்வி கனவுகள். கட்டை விரலுடி வானம் எட்டி பார்க்கலாம். கனவை இங்கே படிக்கலாம், வேலையுடனே சேரலாம். கனவை தந்த கண்களின் கண்ணீர் துளி துளிக்கலாம். உங்கள் கல்லூரி உங்கள் கல்லூரி ஸ்ரீ மணக்குள விநாயகர் குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், புதுச்சேரி. என் பொண்ணோட கல்யாணம் நீங்க நல்லபடியா முடிஞ்சதுன்னா அது காரணம் தாயம் செட் பண்ணிட்டுதான். நாங்க போட்ட ஷிட் நல்ல லாபத்தோட சரியான நேரத்துல கிடைச்சது இல்ல. என்னோட பிசினஸ்ல இந்த வளர்ச்சிக்கு காரணம் தாயகன் சிட் ஃபண்ட்ஸ் தான். வெளிப்படையான ஏலம், நல்ல லாபம். என் பையனை மெடிக்கல் படிக்க வைக்க ஆசைதான். என்ன மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி பணத்துக்கு எங்க போக? உங்கள் தேவையை நாங்கள் அறிவோம். உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்தில் உற்ற நண்பனாய் உதவிடுவோம். 18 வருட மக்கள் நம்பிக்கை தாயகம் சிட் ஃபண்ட். உங்கள் ஊரிலும் உங்கள் அருகாமையில். மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள், ஷர்ட்டுகள். 5 வினாடிகளில் 5 லட்சம் லிட்டர் தண்ணீரா? கிஷ்கிந்தாவில் மட்டும். தாம்பரம், சென்னை. 6000 தொட்டுட்டாங்களா? இப்ப நம்ம ஃபாஸ்ட் ட்ராக் கால் டாக்ஸி 6000 வண்டிகளை ரீச் பண்ணிட்டாங்க. இனி 6000 நம்பரை டயல் பண்ணாலும் நம்ம ஃபாஸ்ட் ட்ராக் கால் டாக்ஸி வரும். 6000 ஃபாஸ்ட் ட்ராக் கால் டாக்ஸி. ஹலோ, நம்பரை போன்ல சேவ் பண்ணாதீங்க, மைண்ட்ல சேவ் பண்ணுங்க. நேஷனல் வேஷ்டிகள் அணிந்து வந்தாலே சந்தோஷமே. உன்னதமாய் உயர்தரமாய் நேஷனல் காட்டன் வேஷ்டிகள், ஷர்ட்டுகள் மற்றும் உள்ளாடைகள். வண்ண வண்ண ஆடைகள் அடையும் போது காலணிகளும் வித்தியாசமா இருக்க வேண்டாமா? ஒரு ஜோடி பிரீமியர் காலணிகள் வாங்கினால் டிரெஸ் நிறத்துக்கு ஏற்ற மாதிரி காலணிகளின் நிறத்தையும் மாற்றலாம். கனவுகள் மெய்ப்பட ராம்ராஜ் பனியன்கள் மற்றும் உள்ளாடைகள். ராம்ராஜுக்கு சல்யூட். உங்கள் கனவுகள் எல்லாம் கல்வி கனவுகள். கட்டை விரலுடி வானம் எட்டி பார்க்கலாம். கனவை இங்கே படிக்கலாம், வேலையுடனே சேரலாம். கனவை தந்த கண்களின் கண்ணீர் துளி துளிக்கலாம். உங்கள் கல்லூரி உங்கள் கல்லூரி ஸ்ரீ மணக்குள விநாயகர் குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், புதுச்சேரி. சங்கர போட்ஸோட பிருந்தாவனம் 23rd லான்ச் பண்றாங்க. ட்ரிச்சி மான்ஃபோர்ட் ஸ்கூல் பக்கத்துல. அன்னைக்கு புக் பண்ணா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ. சங்கர போட்ஸ் பிருந்தாவனம். பெர்ஃபியூம் போடுறீங்களா இல்ல கேஸ் அடிக்கிறீங்களா? வந்துவிட்டது ஃபாக். நோ கேஸ், நோ வேஸ்டேஜ். ஃபாக் வித்தியாசம் இருக்கு. மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள், ஷர்ட்டுகள். இளைஞர்களை வரவேற்கும் வங்கித்துறை. காப்பீடு, முதலீடு என வேலைவாய்ப்புகள் பெருகும் நிதித்துறை. தகுதிப்படுத்திக் கொள்ள என்ன படிக்கலாம்? போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்வது எப்படி? வல்லுநர்கள் தரும் விளக்கங்கள், ஆலோசனைகள். இன்று மாலை 4 மணிக்கு கற்க கசடர நிகழ்ச்சியில்
இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குபவர்கள் வாபக்யூ பெயிண்ட் 100 AH ஒகாயா டியூப்லர் பேட்டரி now only at ₹6,490 taxes extra. ஏர்செல் நீங்களும் வழங்கலாம் மேன் ஆஃப் தி மேட்ச் கான்டெஸ்ட். ஆடவர்களுக்கு அழகு ஆலயா வேஷ்டிகள், ஷர்ட்டுகள் மற்றும் உள்ளாடைகள் மற்றும் ஸ்ரீ கோகுலம் லாட்டி. புதிய தலைமுறை தமிழன் விருதுகளில் இனி அடுத்து நாம் காண இருக்கும் பிரிவு கலைத்துறை. கலைத்துறையில் நம்பிக்கை நட்சத்திரம் விருதை பெறுபவர் யார்? லட்சமாய் விவசாயிகள் தற்கொலை செய்துகளும் இந்த நாட்டில் ஆட்சி பீடத்தின் 6 கால்களை கிராமத்து வீதிகளிலிருந்து உலுப்ப புறப்பட்டிருக்கும் ஒரு சிறு உண்டிவு. அரசியல் நாடக கலைஞர்கள் குவிக்கின்றனர் 1000 கோடிகள். அன்றாடங்காட்சிகளாய் உண்மை நாடக கலைஞர்களோ ஊர்கோடியில். அப்படி விழுந்துபட்ட நாடக கலையை தெருக்களங்களில் சில்லுத்ரெட் செய்பவர் இவர். மயில் மீதேறும் முருகனும் இடுகாட்டு அரிச்சந்திரனும் வருவதில்லை இவர் நாடகங்களுக்கு. சொந்த மண்ணிற்கே விதையாய் போன விவசாயியும், தாகத்தோடு தடாலென விழுந்து போன மரங்களும், கல்வி கேங்கும் பெண்களும், கல்லுடைக்கும் குழந்தைகளும் தான் கருப்பொருட்கள். அந்த கருப்பொருட்களுக்கு உயிர் கொடுத்தவர் இவர். வாழ்க்கை என்ற நாடகத்தின் பாதியை நீதிமன்றத்திலும் மீதியை வீதி மன்றத்திலும் நிகழ்த்தும் கலைஞர். சமூக அவலங்களை வேறறுக்க புறப்பட்ட கட்டியக்காரர். விதி என்ற தோற்ற மயக்கத்தை வீதி நாடகங்கள் மூலம் அம்பலப்படுத்தும் கலைஞர். கலை திரு சந்திரன். இருண்டு கிடக்கும் சமூகத்தில் வெளிச்சத்தை கொண்டு வந்தவர் சந்திரன். விளிம்பு நிலை மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த கலையே கதி என உணர்ந்தார். கல்லூரி நண்பர்களோடு கலை பயணத்தை தொடங்கிய இந்த கொங்கு மண்டல கலைஞன் இன்று தமிழகம் முழுக்க வீதி நாடகங்கள் நடத்தி விழிப்புணர்வை விதைத்து வருகிறார். தீண்டாமை, பெண் கல்வி, குழந்தை தொழிலாளர் என்று சமூகத்தை அழுத்தும் பிரச்சனைகளின் ஆணி வேரை வீதி நாடகங்கள் மூலம் பிடுங்கி எறிகிறார். மனசாட்சி மறந்துவிட்ட மைய சிக்கல்களுக்கு தீர்வு காண வீதியே இவருக்கு களமாக அமைகிறது. தமிழகம் முழுக்க சுமார் 150 நாடகங்களை அரங்கேற்றி இந்த சமூகம் தழைக்க திரு சந்திரன் தனது குழுவினரோடு பயணித்து வருகிறார். கலைஞராய், ஒரு வழக்குரைஞராய் மக்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கும் திரு சந்திரனுக்கு கலைப்பணிக்கான நம்பிக்கை நட்சத்திரம் விருதினை வழங்குவதில் பெருமை கொள்கிறது நமது புதிய தலைமுறை. நம்பிக்கை நட்சத்திரம் விருதையும் பாராட்டுதலையும் வழங்க மகாகவி பாரதியின் கொள்ளுப்பேரனான திரு ராஜ்குமார் பாரதி அவர்களின் மனைவி திருமதி சாந்தலட்சுமி பாரதி அவர்களையும், வாசன் ஐ கேர் குழுமத்தைச் சேர்ந்த திரு விஜய் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு நடத்துனரும் 9 வழக்கறிஞர்களும் என்பது ஒரு திரைப்படத்தின் ருசிகர தலைப்பல்ல. சமூகத்தின் கேடகற்ற யாரும் கேட்காமல் வந்த ஒரு குடும்பத்தின் பெயர். அக்குடும்பத்தின் தலைவனே தெருவெங்கும் ஒளி வீசும் சந்திரனே. மடமாட மாளிகைகள் தெருவில் இறங்கும் காலம் இது. தெருவிலேயே நிற்கும் நீ மேடை ஏறும் நேரம் இது. வருக, விருதை பெறுக. உருப்பெருந்து போனாலும் என் உள்ளம் கலங்கேன், இந்த செருப்பெருந்து போனதற்கா எம் சிந்தை கலங்குவோம். நெருப்பாற்றில் நீந்த துணிந்தோம், கொதிக்கின்ற தார் எங்களுக்கு குளிர் நீர் என்று பாடிய பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களை வரிகளை பின்பற்றி எங்களது கலை பயணத்தை தொடங்கியுள்ளோம். முதலாவதாக இந்த விருதினை எங்களுக்கு கொடுத்த புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்கு நிறுவனத்திற்கும் எங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். முள்ளிவாய்க்காலில் நடந்த படுகொலையில் தங்களது இன்னுயிரை ஈந்த பொதுமக்கள் அனைவருக்கும் எங்கள் விருதினை சமர்ப்பணம் செய்கிறோம். நீதிமன்றத்தைப் போலவே நீங்கள் நடத்தும் நீதிமன்ற நாடகங்களிலும் கருப்பு உடையை பின்பற்றுவதற்கு ஏதேனும் முக்கிய காரணம் இருக்கிறது? இந்த உலகமே இருள் என்றும் அடிமை சாசனம் என்றும்
பல நாடுகளும் பல இனங்களும் இன்றும் விடுதலை பெறாமல் இருக்கின்றது. அந்த விடுதலை பெறும் வரையில் எங்கள் உடை கருப்பாகவே இருக்கும். அந்த விடுதலை நோக்கி எங்கள் பயணம் செல்லும். நன்றி. நன்றி. உங்கள் பதிலுக்கு மிக்க நன்றி. மிச்சம் வைக்காமல் உச்சம் தொட்ட கலைஞர், நட்சத்திரங்களையும் வசப்படுத்தும் வலைஞன், நடிக்கும் கலைஞர்களுள் படிக்கும் இளைஞன், முட்பாதை மட்டுமே விரும்பும் முரட்டு மனிதன். கொட்டி கிடக்கும் செங்கற்களே கோட்டைக்கு ஆசைப்படும் போது கட்டி முடிக்கப்பட்ட இந்த கோபுரம் நோட்டுக்கு கூட ஆசைப்படாது. சாதாரணங்களுள் சதாரணத்துடன் இருக்கும் ஒரு முன்னுதாரணம், அரை நூற்றாண்டு அனுபவம் தெரிக்கும் ஓர் அன்னம், தமிழ் சினிமாவின் மிருக விதிகளில் இருந்து தப்பிய புறா. இளமையிலேயே பல்துறை பதம் பதித்து ஏற்றமுற துடித்த தென்னங்கீற்று, தேசிய விருதுகளை தேடி வர வைத்த பதும திரு மின்னல் கீற்று. மொத்தத்தில் தொழில்நுட்பம் காட்டும் வித்தகன், அந்த திரை சித்தர் இவர். வாழ்வியல் தத்துவங்களை திரைமொழியில் செதுக்கிய செல்லுலாய்ட் சிற்பி, கைவந்த கலையை மெய் வருந்த வடித்து தரும் மா கலைஞன், சுயம்பாய் உதித்த கலைஞர்கள் வரிசையில் சிவாஜிக்கு பின்னால் எழுந்த இரண்டாம் கலைக்குரிசில். கலை பத்மஸ்ரீ கமல்ஹாசன். திரைப்படம் என்ற அரிய ஊடகத்தை மிக நுட்பமாய் அணுகும் கலை அறிவியலாளர் கமல்ஹாசன் என்ற மா கலைஞன். 4 சட்டகங்களுக்குள் ஊடாக கதை சொல்லும் இந்த நவீன படைப்பாளி கலைப்பணி செய்து கிடப்பதையே தன் கடமையாக கொண்டு வருகிறார். பாலகனாய் திரைவிலக்கி நட்சத்திரமாய் உயர்ந்து தமிழ் பரப்பு தாண்டி பன்முகம் காட்டிய போது இந்திய படைப்புலகம் பெருமையடைந்தது. ஒரு நடிகனாய் அரிதாரம் பூண்டு வெண்திரையில் பயணித்த இந்த தேடலின் நாயகன் பின்னர் ஒரு படைப்பாளியாய் அவதாரம் எடுத்தார். அது முதல் இந்த மகோன்னத கலைஞனின் 2ஆம் அத்தியாயம் ராஜபார்வையாய் விரிந்தது. திரைமொழியில் நவரசங்களையும் இழைத்து கதை சொல்லும் இந்த பன்முக கலைஞனை தமிழ் கூறும் நல்லுலகம் கொண்டாடுகிறது. எல்லைகள் தாண்டி திரை திசை ஆண்ட இந்த தெக்கத்தி நாயகனுக்கு கலைப்பணிக்கான தமிழன் விருதினை வழங்குவதில் பெருமை கொள்கிறது நமது புதிய தலைமுறை. இயக்குனர் சிகரம் திரு கே பாலச்சந்தர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். விட்டு செல்வேன் என்றதற்கில்லை இவ்விருது, தமிழகம் விட்டு செல்வேன் என்றதற்கில்லை இவ்விருது, தயங்காதே தமிழகம் விட்டு விடாது என்பதற்கே இந்த விருது. கலைஞானி கமல்ஹாசன் அவர்களை கலைத்துறை சாதனையாளர் விருது பெற அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். கமலஹாசனை நான் சந்தித்தது, என்றைக்கு நான் சந்தித்தனோ அன்றைக்கே நான் இவனுக்கு ஒரு எதிர்காலத்தை நான் எழுதி வைத்திருந்தேன். அதை இன்று அவர் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அந்த நாட்களை தான் நினைச்சு பார்த்தால், அதாவது நானும் கமலஹாசனும் 37 படங்கள் ஒன்றாக செய்திருக்கிறோம். இன்றைக்கு அவர் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறார். லிட்டரலாக சொல்கிறேன்,
விஸ்வரூபம் படத்தை மட்டுமல்ல, நிஜமாகவே விஸ்வரூபத்தை எடுத்திருக்கிறார். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று பாரதி சொன்னானே, இதோ ஒரு தமிழன் தலை நிமிர்ந்து நிற்கிறார். இந்த தமிழன் விருது என்று எடுத்து எல்லோருக்கும், எல்லா நல்லவர்களையும், எல்லா புதியவர்களையும், எங்கெங்கோ இருக்கிறவர்களை எல்லாம் ஒன்றாக சேர்த்து அழகான முறையிலே நீங்கள் விருது கொடுத்திருக்கிறீர்கள். ஐயா சத்யநாராயணன் அவர்களே, நீங்கள் அற்புதமான ஒரு காரியத்தை செய்திருக்கிறீர்கள். ரொம்ப அற்புதமான ஒரு காரியம். அவர்களையெல்லாம் பார்க்கும்போது, எல்லோரையும் பார்க்கும்போது, அந்த அம்மாளையும் பார்க்கும்போது, அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள் நம் தமிழகத்திலே என்று எங்களுக்கெல்லாம் எப்படி தெரியும்? நீங்கள் இல்லாவிட்டால் எங்களுக்கு எப்படி தெரியும்? ஆக நீங்கள் ஒரு மிகப்பெரிய புதிய தலைமுறை மிகச்சிறந்த சேவையை செய்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய 50 ஆண்டு கால இந்த திரைப்பணியில் உங்களை ஒரு முழுமையான பூரணமான ஒரு கலைஞனாக உங்கள் படைப்புகள் வாயிலாக அறிகிறோம். உங்களுக்கு உங்கள் படைப்புகள் மூலமாக நீங்கள் மன நிறைவை பெற்றிருக்கிறீர்களா? உங்களது படைப்புகள் பெற்றிருந்தால் ஓய்ந்திருப்பேன். பெறக்கூடாது என்பதே என்னுடைய ஆசை. அது முழுமை என்பதை நான் பெற முடியாது, புதிய தலைமுறை தான் பெற வேண்டும். அதற்கான முயற்சியில் மட்டுமே நான் ஈடுபட்டிருக்கிறேன். இவர் கண்ட கனவுகளை நான் நிறைவேற்ற முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். நிறைவேறுமா தெரியாது. அழுவது போல் நடித்து நிறைய காசு வாங்கி இருக்கிறேன். அழாமல் நடிப்பதுதான் கஷ்டம். இப்பொழுது அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த 37 படங்கள் என்று அவர் சொன்னது எனக்கு இந்த பிளாஷ் கட்ல பின்னாடி அந்த 16, 17, 18 கோயிங் ஆன் 18 வயசு அப்படி இருக்கிற இவர் என்னதான் கண்டாரோ எனக்கு தெரியாது. திறமை இருப்பதாக நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். என்ன ஆவேனோ, எப்படி வருவேனோ என்றெல்லாம் பயந்தவர்கள் இன்று இந்த மேடையில் நான் நிற்பதை பார்ப்பதற்கு இல்லை. என் தாயாரையும் தாப்பனாரையும் சொல்கிறேன். இப்படி ஒரு உச்சகட்டம் வரும் என்று எனக்கும் தெரியாது. அதை ஏற்படுத்தி கொடுத்த புதிய தலைமுறைக்கு என் சிரம் தாழ்ந்த வணக்கம். இப்படி ஒரு விருது நான் வாங்கியது. இப்படி ஒரு பொழிப்புரை சொல்ல கூட ஆளும் இருந்ததில்லை. எனக்கு மிகவும் பெருமை சேர்த்த இந்த விழா. நான் நிறைய பேசுவேன், ஆனால் இந்த மேடையில் நான் பணிவு ஏற்றுக்கொண்டேன். என் உலகம், என் வானம், என் பூமி என்றெல்லாம் நினைத்துக் கொண்டிருந்த போது இங்கே இருக்கும் சாதனையாளர்களை பார்க்கும் பொழுது கிருஷ்ணம்மாளையும் கிருஷ்ணமூர்த்தியும் மாறி மாறி நேற்றையும் நாளையையும் பார்க்கும் இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்ததற்காக என் நிலை உணர என்னை நீங்கள் இங்கே கொண்டு அமர்த்தியதற்காகவும் சந்திரன் அவர்களும் நானும் ஒன்றுதான் என்பதை இந்த மேடை நிரூபித்திருக்கிறார். ஊடகங்கள் என்னையும் வீதி நாடகக்காரனாகத்தான் மாற்றியிருக்கிறது. நானும் வீதிக்குத்தான் சென்று கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். என் இளைய சகோதரர் சந்திரன் ஏறிய மேடையில் நானும் ஏறுவது எனக்கு பெருமையாக இருக்கிறது. அதையேதான் இயக்குனர் சிகரம் அவர்களும் சொல்லுகிறார், அதையேதான் நானும் சொல்லுகிறேன். இதுதான் புதிய தலைமுறை. இது புரிந்து கொள்ள எனக்கு இத்தனை வருடம் ஆயிற்று. நன்றி. தமிழன் விருதுகள் தனித்த சிலருக்கு மட்டும் சொந்தமல்ல, தளராத உள்ளம் கொண்ட ஒவ்வொருவருக்கும் சொந்தம். உழைப்பு அதை ஒவ்வொருவருக்கும் சாத்தியப்படுத்தும். 12 மாதங்கள் கழித்து அப்புதிய குறிஞ்சி மலர்களுக்கு மாலை சூட்டும் மங்கள விழாவில் மீண்டும் சந்திப்போம்.
புதிய தலைமுறை தமிழன் விருதுகள் 2013